ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு எப்படி சப்பாத்தி பண்ணலாம், அதில் வந்து எப்படி சப்பாத்தி ரேப் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து நான் வந்து பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு கிளாஸ் காமிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு கோதுமை மாவு 2 கப்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா வந்து மேஷ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ பிசையும் போது தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊற்றாமல் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு கொலன்னு பிசைய வேண்டாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழகாக பிசைஞ்சு அதை ஒரு சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரிமைனிங் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இருக்குது இல்லையா, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, அதில் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி உதுத்து விட்டுட்டு உப்பு, மிளகுத்தூள், ஜீரகம், பொடியாக வெட்டின சின்ன வெங்காயம், அப்புறம் ரெட் சில்லி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம், இல்லை நார்மல் மிளகாத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, இல்லைனா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்காது. ஏன் இந்த ரெசிபி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஆக்சுவலாக ரேப் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். என்னால் ஸ்வீட் பொட்டேட்டோவை காலையிலேயே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடவே முடியல. நானும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் நிறையவே சாப்பிட்ருக்கேன் தான். ஒரு மாதிரி இது சாப்பிட்டு சாப்பிட்டு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் சாப்பிடவே முடியல. ஸோ என்னடா பண்ணுறது, சாப்பிட்டுன்றதை தாண்டி அப்போ சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இதுக்கு என்ன ஐடியா பண்ணலான்னு நான் ஒரு 2 மாத காலமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போயுமே எனக்கு வந்து ஒரு ஐடியா வரலை. இன்னைக்கு காலைல திடீர்னு வந்துட்டு எங்கள் மாமி வந்து அதை தான் அவிச்சு வச்சுருந்தாங்க. நம்ம அதை தான் சாப்பிட்ணும். ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதுனா நான் கிளம்புறேன், சாப்பிடாமலே கிளம்புறேன்ட்டாரு. ஓகே, இவர் கிளம்புற கேப்பில் நம்ம இதை மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிடலான்னு டக்குன்னு ஒரு ஐடியா வந்து பார்த்துக்கிட்டு வந்துச்சு. எட்ரா ஆயுதத்தைன்னு சொல்லிட்டு டகடகன்னு போயிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி ஒரு பேனில் கீ ட்ரிசில் பண்ணி அதையும் வந்து டபுள் சைடு சும்மா லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட்லெட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து கொத்தமல்லி, புதினா, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து உப்பு, ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா க்ரீன் சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதான் டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ வந்து நல்லா ஒரு முட்டையை பீட் பண்ணி எடுத்து அதையும் வந்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து 10 மினிட்ஸ் தான் இதுக்கு டைம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே டைம் இல்லை. எனக்கு 20 மினிட்ஸ் தான் டைமு. அதுக்குள்ளே அவர் கிளம்பிடுவார். ஸோ அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணணும்னு சொல்லி வேகமாக பண்ணேன். பட் 20 மினிட்ஸ்லேயும் அந்த பேட்டர் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அதை தளர்வு பண்ணுறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிட்டேன். அப்புறம் கீ கொஞ்சம் மேலே லைட்டாக வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 பால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி நான் வந்து பெலிச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து இங்கே எப்படி வேணால் பண்ணிக்கலாம், இந்த ஷேப் அந்த ஷேப்னால, ஏன்னா எனக்கே ஷேப் வராது. ஸோ ஓரளவுக்கு ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து தவா வச்சுட்டு தவா சுடானே கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதில் அந்த சீனில் காமிச்சிருக்க மாட்டேன். சப்பாத்தி மாதிரி வர மாதிரி சும்மா டக்குன்னு அடுத்த சீனுக்கு போயிடும். நீங்கள் சப்பாத்தி வர வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ எக் பீட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதே தவாவில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எக்கை ஊற்றிட்டு எக்கு வேகிறதுக்குள்ளே சப்பாத்தியை தூக்கி மேலே போட்டுருங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை, ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியை போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட்ஸ் மாதிரி, அதை நல்லா உதுத்து விட்டுட்டு கேப்சிகம், கட் பண்ண கேப்சிகம், ஆனியன், அப்புறம் க்ரீன் சட்னி மேலே போட்டு பெப்பர், ஜீரா, அப்புறம் வந்து பவுடர், அப்புறம் சால்ட் பவுடர் எல்லாமே போட்டு ரேப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டி ரேப் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.